ஆமா, நானும் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணணும், அதனால தான் சொல்றேன். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். வேதாகம் வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம். எசேக்கியேல் 36வது அதிகாரம். பைபிள் வச்சிருக்கோங்க, எல்லாம் எடுத்துப்போமா. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமே. இதோ 9 முதல் 15 வரைக்கும். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். 12வது வசனம். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். 12வது வசனம் கடைசி. நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பது இல்லை. 14வது வசனம். நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதும் இல்லை, இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 15வது வசனம். இனிமேல் நீ ஜனங்களின் நிந்தையை இனி சுமப்பதில்லை, நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை நல்ல வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த காலை வேளையில தேவனை தேடி வந்திருக்கிறோம். அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இன்னும் சம்பூர்ணமாக வெளிப்படும்படியாய், ஆண்டவர் நம்மோடு இடைப்படும்படியாய், தேவ மகிமை நம்மை ஆட்கொள்ளும்படியாய், எல்லா எதிர்வல்லமைகளை நம்மை விட்டு விலக்கி போடும்படியாய், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் தெய்வத்தினுடைய பிரசன்னம் சம்பூர்ணமாய் நம்மோடு இடைப்படும்படியாய் நல்ல வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த காலை வழியில கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. நம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளுவதாக, எல்லா தடைகளும் விலகுவதாக, எல்லா சோர்வுகளும் விலகுவதாக, எல்லா தூக்க மயக்கத்தின் ஆவிகள் விலகுவதாக, எல்லா நிர்விசாரங்களும் விலகுவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில பூரண வல்லமையோடு பூரண மகிமையோடு விடுதலையோடு இறங்கி வருவீராக. ராஜா, எங்களை ஆட்கொள்ளுங்க சுவாமி. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் உங்க பாதத்துல தகன பலியாக படைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை சிறைப்படுத்துவீராக. எல்லா எதிர்வல்லமைகளும் சபிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிப்பீராக, உணர்த்துவீராக, உமக்கு உகந்தவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். நீர் எங்களோடு இடைப்படும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். மனுஷர்களை பயங்கரமாக பழுகி பெருகும்படி பண்ணுவேன். உங்கள் மேல் இருக்கிற எல்லா நுகங்களையும் உடைத்து போட்டு இனி அவர்களை சாக கொடுப்பதில்லை. இனிமேல் என் ஜனங்களை சாக கொடுப்பதில்லை. பாருங்க, இனிமேல் நீ நிந்தைகளை சுமப்பதில்லை, இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார். நான் உங்கள் பட்சத்தில் வந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அப்படி என்றால் ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய பட்சத்தில் இல்லையா? ஏன் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய சுதந்திரம், அவருடைய சொத்து, அவருடைய சேஷ்டபுத்திர பாகம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்க ஆரம்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவாய் ஆசீர்வதித்தார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பழுகி பெருக பண்ணினார். அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின ராஜ்யங்களை கர்த்தர் சின்ன பின்னமாக மாற்றி போட்டார். அவர்களுக்கு விரோதமாய் வந்த எதிர்வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டார். அவர்களுக்கு விரோதமாய் எல்லா ஜனங்களுக்கும் பயமும் திகிலும் உண்டாக ஆரம்பித்தது. வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள வந்த உடனே, செங்கடலை பிளந்த உடனே, யோர்தான் நதியை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்த உடனே ஜனங்களுக்குள்ளே, ராஜ்யங்களுக்குள்ளே பயமும் திகிலும் கலக்கமும் உண்டாக ஆரம்பித்ததாம். அப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்த ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து இப்பொழுது இப்படி சொல்லுகிறார். நான் இனிமேல் உங்கள் பட்சத்தில் இருக்க போறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இடையில ஆண்டவர் எங்கேயோ காணாம போயிட்டார். ஆமா தானே? பேசக்கூடாதுன்னு பொருத்தனை பண்ணிட்டீங்களா? பேசுவோமாக. அல்லேலூயா.
ஆமா ஆமா தானே. ஆமா, ஆண்டவர் எங்கேயோ காணாம போயிட்டார். ஆண்டவர் காணாம போல, ஆண்டவர் ஒழுங்காதான் இருந்தார். நம்ம தான் காணாம போயிட்டோம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் நம்ம கூட தான் வந்தார். தம்முடைய சொந்த சுதந்திரத்தை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். ஏன் அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னார்? இந்த வசனத்தை நானே வாசிக்கிறேன். 36வது அதிகாரம் 1வது வசனத்தை நானே வாசிக்கிறேன். மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், பகஞ்சன் உங்களை குறித்து, ஆஹா, நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடினாலே. பாருங்க, இதே 3வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நீங்கள் புறஜாதிகளில் மீதியானவர்களுக்குள்ளே சுதந்திரமாய் இருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்கினபடினாலும், நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களானபடினாலும். அடுத்த இந்த கடைசியை நான் வாசிக்கிறேன். 4வது வசனம் கடைசியா சொல்லுகிறேன். உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் கொள்ளையும் பரியாசமுமாய் போனபடினாலே. கவனிங்க பாப்போம். ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் மலைகள்னா இஸ்ரவேல் ஜனங்களை தான், அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீ பாழாய் போயிட்ட, வசை சொல்லாய் மாறி போயிட்ட, எல்லாவற்றையும் இழந்து போயிட்ட, எல்லாமே உன்னை விட்டு விலகி போக ஆரம்பித்தது. எதிரி ஏகப்பட்ட வார்த்தைகளை உனக்கு விரோதமாய் பேசி பல திட்டங்களை போட்டு உன்னை அழித்து உன்னை நாசமாக்கி இனிமேல் நீ எழும்பவே கூடாது அப்படின்ற நிலைமையில எதிரி ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறான். ஆனா நான் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். இதுவரைக்கும் உன்னை விட்டுட்டேன், நான் இனிமேல் உன்னை விட மாட்டேன். இனிமேல் உன்னை இழக்க நான் விரும்பல. அல்லேலூயா. ஆமா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி தான் நம்மளும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தேவைகள் பெருசா இருக்கும் போது எல்லா ஜபத்துக்கு வருவோம். பார்த்திருக்கேலா இல்லையா? எல்லா ஜபத்துக்கும் வருவோம். தேவைகள் பெருசா இருக்கும் போது, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டோன்னு இந்த தெருவழியா தான் போவோம். சர்ச்சே கண்ணுக்கு தெரியாது, கண்ணுல கொள்ளிய சொருக. அல்லேலூயா. ஐயோயோயோ, நம்மள மாதிரி படுமோசமானவங்க உலகத்திலே யாரும் கிடையாது. செய்யாத மாதிரி என்னை பார்க்க கூடாது. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இதே தெருவில் போவோம், இதே தெருவில் பார்ப்போம், பாஸ்டரை பார்ப்போம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்திருக்கல. ஆமா, நம்ம மைண்ட் அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். நிறைய நேரத்தில் தேவைகளுக்காக, பிரச்சனைகளுக்காக ஆண்டவரிடத்துல வரமே தவிர, ஆண்டவர் தான் என் வாழ்க்கையினுடைய எல்லாவற்றுக்கும் நங்குறோம் அப்படிங்கிறத நம்ம மறக்க ஆரம்பிச்சிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படித்தான் இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை விடுதலையாக்க ஆரம்பித்தார். 40 ஆண்டுகள் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல, கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல ஆண்டவர் பாதுகாத்து வந்தார். ஐயா, அவனுடைய செருப்பு தேஞ்சு போலையா, அவனுடைய வஸ்திரம் பழசா மாறலையா? அப்படின்னா என்ன? வேர்வை வந்திருக்காதியா? பகல் முழுக்க மேக ஸ்தம்பம், ஏசி மாதிரியே இருந்திருக்கும். ராமுழுக்க அக்கினி ஸ்தம்பம், குளிரக்கூடாது பார்த்திருக்கலாம். ராமுழுக்க அக்கினி ஸ்தம்பம். மனுஷ சஞ்சாரமற்ற, மனுஷன் இந்த இடத்துல வாழவே முடியாதுன்ற இடத்துல கர்த்தர் அத்தனை லட்சம் பேரை வாழ வைத்தார். தண்ணீரை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், காடை அனுப்பினார். அவர்கள் கேட்டவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தார். பிச்சை எடுக்கிற மாதிரி இல்லை, அப்படி அள்ளி கொடுக்க ஆரம்பித்தார். எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆண்டவர் சொல்றார், கானான் தேசத்துக்கு போய் சேரும்போது உனக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை தரப்போறேன். நீ எகிப்து தேசத்துல காலால தண்ணியை கீரை தோட்டங்களுக்கு பாய்ச்சின, ஆனா நான் உனக்கு தரப்போகிற தேசமோ மழைத்தாட்சி, மழை, வானத்தினுடைய மழையை குடித்த தேசம். உனக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய மேன்மை வச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய திட்டம் பாருங்களேன். அடிமையா இருந்தவனை குறித்து எவ்வளவு ஒரு பெரிய மேலான திட்டம். நமக்கு அதே ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இந்த காலை வேளையில எப்பேற்பட்ட நிலைமையில வந்திருந்தாலும் தெய்வம் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நாம் உருவாவதற்கு முன்பதாகவே, நம்முடைய பெற்றோர்கள் இணைவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை யாராலையும் அழிக்க முடியாது. நாமளா மண்ணள்ளி போட்டுக்கினாலே ஒழிய. என்ன சத்தமே காணோம்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாமளா மண்ணள்ளி தலைமையில போட்டுக்கினாலே ஒழிய நண்டு கொளுத்தா வலையில தங்காதாமா. அந்த மாதிரி நாமளா மண்ணள்ளி போட்டுக்கினாலே ஒழிய, ஐயா, நமக்கு விரோதமாய் தெய்வம் வைத்திருக்கிற திட்டத்தை, ஆசீர்வாதத்தை கெடுக்க, தடுக்க இந்த உலகத்துல எந்த சக்தியுமே கிடையாது. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, எவனாலையும் முடியாது, எந்த வல்லமையால முடியாது. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அதை அனுகிரகம் பண்ணக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் அப்பேற்பட்ட செழிப்பான தேசத்தை தரப்போறேன். அந்நிய தெய்வத்தை பின்பற்றாத,
விக்கிரகத்தை பின்பற்றாத, கானானியருடைய செய்கையின்படி நடக்காத, அவனை மாதிரி பண்ணாத, இவனை மாதிரி பண்ணாத, எல்லாத்தையும் சொல்ல சொல்ல நம்ம ஆளுங்க நம்மள மாதிரியே மண்டைய ஆட்டினாம்பர். சரி ஆண்டவரே, போறாண்டவரே, வர ஆண்டவரே, நடக்கிற ஆண்டவரே, நிக்கிற ஆண்டவரே, இனி விலக மாட்டாண்டவரே, உங்க பின்னாடி வர ஆண்டவரே, எல்லாத்தையும் சொன்னான். கானான் தேசத்துல போய் சேர்ந்த உடனே சர்ச்சுக்கு வர தூரமா இருக்குங்கிறான். ஆடா பாவிகளா, சூத்திரம் ஆண்டவரே, புரியுதா ஆண்டவமாரே, புரியுதா? சர்ச்சுக்கு உள்ள போய் சுதந்திரிச்சிட்ட உடனே சர்ச்சு தூரமா இருக்கு அப்படிங்கிறான். ஏலே, நீ செங்கேல அறுத்திருந்தோம் தானே, உன்னை கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்துல வச்சா என்னவாமா? நைட் டியூட்டி முடிச்சுன்னு தூக்கம் வருதுங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? இயேசுவின் ரத்தம் செய்யும், அல்லேலூயா. ஆமா அப்படிங்கிறான். என்னென்னமோ காரணம் சொல்றான். ஆண்டவர் சொல்லி 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 பார்த்தார். அவருக்கு ஏற்கனவே தெரியும் இவன் வணங்கா கழுத்துள்ளவன். ஆனா அப்ப கூட பாரு, இவன் மாறிடுவானா, திருந்திடுவானா, மீண்டுமாய் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துடுவானா, நான் மீண்டுமாய் அவனை கனப்படுத்த மாட்டேனா? எவ்வளவு பெரிய அற்புதமான தெய்வத்தினுடைய இருதயம் பாருங்களேன். அந்த இருதயம் போல வேற ஒரு நல்ல இருதயம் கிடையாது. நம்ம தகப்பனை விட, தாயை விட அவர் நம்மை குறித்து வைத்த திட்டம் பெரியவைகளாக இருக்கிறது. ஆண்டவர் நினைச்சார், இவன் மாறிடுவான், இவன் வந்துடுவான், இவனுக்கு கொடுத்துடலாம், இவனை கனப்படுத்திடலாம். எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பித்தார். எதை செய்ய வேணான்னாரோ அதை செய்ய ஆரம்பித்தான். எங்க போக வேண்டான்னாரோ அதை போக ஆரம்பித்தான். எது தேவனுக்கு தேவையோ அதை கொடுக்காமல் நசில் கொண்டதை கொடுக்க ஆரம்பித்தான். கர்த்தரை கனவீனம் பண்ண ஆரம்பித்தான். ஆண்டவர் சொல்லி 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 பார்த்து கடைசியா பாருங்க, தேசம் ரெண்டாய் பிரிக்கப்பட்டு அசிரியா கிட்ட ஒரு தேசத்தை கொடுத்துட்டார். பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கிட்ட ஒரு தேசத்தை கொடுத்துட்டார். நேபுகாத்நேச்சர் அத்தனை பேரையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டான். பெற்றோர்களை கொல்ல ஆரம்பித்தான், பிள்ளைகளை கொல்ல ஆரம்பித்தான். எருசலேம் வீதியில பாருங்க, பஸ்கா பண்டிகைக்கு மட்டும்தான் ரத்த வாடை எருசலேம் முழுக்க வீசுமா. அத்தனை ஆயிரக்கணக்கான பலி செலுத்துவாங்களாம். ஆனா நேபுகாத்நேச்சர் வந்து தேசம் முழுக்க ரத்த கரை படிய வைத்தான். பிணக்குவியல்களை குப்பை போல சேர்க்க ஆரம்பித்தான். முதியோர்களை கொல்ல ஆரம்பித்தான். வாலிபர்களை, ஜடகாத்திரமானவர்களை, ஞானவான்களை, கல்விமான்களை, ராஜ குலத்தை சேர்ந்த, பிரபு குலத்தை சேர்ந்த, ஆசாரிய வம்சத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டான். சிறைப்பிடிச்சிட்டு போய் அந்நிய தேசத்துல, பாபிலோன் தேசத்துல ரெண்டு பங்கா பிரிச்சு ஒரு கூட்டத்தை பாபிலோன் தேசத்துல அரண்மனையில வேலைக்காரர்களாக வைத்தான். அடுத்த கூட்டத்தை கேபார் நதி அண்டையில பாருங்க, பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு விவசாயம் செய்வதற்காக ஒரு கூட்டத்தை வைக்க ஆரம்பித்தான். அப்பேற்பட்ட கேபார் நதி அண்டையில விவசாயம் செய்வதற்காக அமர்த்தப்பட்ட கூட்டத்தில் இருந்ததுதான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. பாருங்க, அப்பேற்பட்ட அடிமைத்தனத்துல போன உடனே தான் உணர்வு வர ஆரம்பித்தது. மீண்டுமாய் சொந்த தேசத்துக்கு போக மாட்டோமா? தேசம் கட்டப்படாதா, எழும்பாதா, பழைய நிலைமை வராதா, கடைசி வரைக்கும் அடிமைத்தனத்துல தான் இருப்போமா, திரும்ப எழும்ப மாட்டோமா, நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வராதா, 4 பேரை போல நம்மால வாழ முடியாதா, நமக்குன்னு ஒரு சொந்த ஆசீர்வாதமான பூமி இருக்காதா? ஒரு ஏக்கமும் பெருமுச்சியும் ஆண்டவரை அசைக்க ஆரம்பித்தது. அப்பேற்பட்ட நேரத்தில் எதிரி சொன்னானா, இவர்களை பாழாக்கி, இவர்களை கெடுத்து, இவர்களை இனி ஒருபோது விடமாட்டேன், இவங்கள் எக்காரணம் கொண்டு என் அடிமைத்தனத்தை விட்டு விலகி போக முடியாதுன்னு எதிரி பேச ஆரம்பித்தான். பாருங்க, எதிரினுடைய வாய்க்கு இவங்க எல்லாம் நகைப்பாய், வேதனையாய், அவமானத்திற்குரியவர்களாக மாற ஆரம்பித்தாங்க. அப்பேற்பட்ட நேரத்தில் அந்த சிறையிருப்புல, நெருக்கத்துல, அவமானத்துல, பலவீனங்களுக்கு மத்தியில ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்பதான் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், நான் மீண்டுமாய் உங்கள் பட்சத்தில் வரப்போகிறேன், நான் மீண்டுமாய் உங்களை கண்ணோக்க போகிறேன், நான் மீண்டுமாய் உங்களை பண்படுத்த போகிறேன், மீண்டுமாய் உங்களுக்கு ஒரு நல்ல புதிய வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். இனி என் ஜனங்களை சாக கொடுப்பதில்லை, இனி ஜாதிகளை சாக கொடுப்பதில்லை, இனி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்க விட மாட்டேன், நான் உங்க பட்சத்துல வந்து உங்களை கண்ணோக்குவேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த 10வது மாசத்துல வந்திருக்கிறோம். நாம கூட இஸ்ரவேல் ஜனங்களை போல தெய்வத்தை விட்டு தூரம் போயிருக்கலாம். இந்த காலை வேளையில நாமளும் கடமைக்காக வந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்திருக்கலாம். ஏதோ சபைக்கு போனமே அப்படின்னு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய வழி, ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றம், ஏதோ ஒரு பெரிய தோல்வி, நஷ்டம் அடைந்து, இழப்படைந்து, எதிரிகள் எல்லாரும் நம்ம பார்த்து கையை தட்டி சிரிச்சு, இவன் வாழ்க்கை அவ்வளவுதான், இவன் குடும்பம் அவ்வளவுதான், இவன் பிள்ளைங்க அவ்வளவுதான், இவனுடைய வியாபாரம் அவ்வளவுதான், இனி இவன் எழும்ப முடியாது, இவன் வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைக்கலாம். எவ்வளவு கீழ்த்தரமான நிலையில போனாலும் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அப்படியே விட்டு விட விரும்பல. எதிரிகள் பேசினது போல இனி நடக்க விட மாட்டேன்.
எவனோ உன்னை பார்த்து கைத்தட்டி சிரிச்சாம்ப, அத்தனை பேருக்கு மத்தியில உன்னை தலை குனிந்து போக விட மாட்டேன். நான் மீண்டுமாய் உன் பட்சத்துல வரப்போகிறேன். மீண்டுமாய் உனக்கு சகாயம் பண்ண போகிறேன். மீண்டுமாய் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறேன். மீண்டுமாய் முந்தின சீரை பார்க்கிறோம் பிந்தின சீர் நற்சீர் பொறிந்தனதாய் விளங்கத்தக்க விதத்துல நானே உன் பட்சத்துல வரப்போகிறேன். ஆமென். ஒருவேளை இந்த நல்ல காலை வேளையில தெய்வத்தை விட்டு தூரம் போய் தேவனுக்கு விரோதமாய் தவறு செய்து தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் பரிசுத்தவான்கள் எச்சரித்த எச்சரிப்பை அலட்சியப்படுத்தி ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கலாம். இந்த காலை வேளையில நாமளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, எல்லாம் சொல்லுவோம், தெரியாம செஞ்சிட்டேன் பாஸ்டர், தெரியாம யாருமே செய்யல, எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறோம். தப்பா ரைட்டா? ஐயோ, நான் பேசுறது புரியுதா இல்லையா? நான் மங்கி பாத் நிகழ்ச்சியில பேசுற மாதிரி உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுவோம் பார்த்தீங்களா? தெரியாம செஞ்சிட்டேன் மாஸ்டர். தெரியாம எப்படி? யாருமே தெரியாம செய்யறதில்ல. இது 1ஆம் நம்பர் உலகத்திலே பெரிய பொய். ஆமா, சர்ச்சுக்கு வரணும்னு தெரியும், தெரிஞ்சுதான் வராம இருக்கிறோம். ஆமா தானே? ஜெபம் பண்ணணும்னு தெரியும், தெரிஞ்சுதான் பண்ணாம இருக்கிறோம். பைபிள் படிக்கணும்னு தெரியும், தெரிஞ்சுதான் படிக்காம இருக்கிறோம். தசம பாகம் கொடுக்கணும்னு தெரியும், தெரிஞ்சுதான் கொடுக்காம இருக்கிறோம். ஒருத்தனுக்கு விரோதமா தீங்கான பார்வை பார்க்க கூடாதுன்னு தெரியும், தெரிஞ்சுதான் பார்க்கிறோம். தெரியாம யாரும் செய்யல. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்போம். தெரியாம. ஐயோ சொல்லுங்கப்பா. தெரியாம யாரும் எதையும் சொல்றதில்ல. ஆமென். அப்ப கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா 0ல வரும். எல்லாம் தெரிஞ்சுதான். ஆமென். ஆமா, புருஷனுக்கு கீழ்ப்படின்னு தெரியாதா? தெரியும். அல்லேலூயா. 35 வருஷம் புருஷனோடு குடும்பம் நடத்திட்டு காலையில் எந்திரிச்சு கேட்குறப்பாரு, டீ வேணுமா காஃபி வேணுமான்னு. உனையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் பேசுறது புரியுதா? அந்த மனுஷனுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமான்னு தெரியாதா? தெரியும். உன் சோம்பேறித்தனத்துக்காக. அல்லேலூயா. காஃபின்னு அப்படியே ஆற்றிட்டு ஒரே டம்ளரில் தூக்கி வீசிடலாம். டீன்னா 2 பாத்திரத்தை கழுவணும் இல்லை? என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? தெரியும், தெரிஞ்சுதான். அந்த மனுஷனுக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அந்த சாம்பார் வைக்கிறப்ப அதையும் மானங்கட்டு சாப்பிட்றம்ப. ஏதோ எங்களால் முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன பண்ற? எல்லாம் தெரிஞ்சுதான், தெரியாமலாம் யாரும் செய்யல. ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, பிள்ளைங்களை நல்ல வழியில நடத்தணும்னு தெரியும், தெரிஞ்சுதான் அவங்ககிட்ட மொபைல் கொடுத்துட்டு நீ தனியா மொபைல் எடுத்துன்னு போய் உட்காந்துங்கிற. ஆமா, எல்லாம் தெரிஞ்சுதான், யாருமே தெரியாம எதுவுமே செய்யறது கிடையாது. ஆமென். ஆமா, அதனால தெரிஞ்சுதான் தப்பு பண்ணிட்டோம், தெரிஞ்சுதான் தெய்வத்தை விட்டுட்டு தூரம் போயிட்டோம், தெரிஞ்சுதான் தேவனை அசட்டை பண்ணிட்டோம், தெரிஞ்சுதான் தேவனை கனவீனப்படுத்திட்டோம். இந்த காலை வேளையில இந்த 10வது மாசத்துல புது வருஷத்துல போக போறோம். இருக்கிற இந்த 2 மாசம் ட்ரெஸ் தைக்க போட்டு பார்க்க கேக்கு வாங்கவே சரியாயிடும். அடுத்தது பிரியாணி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்களாம் கடைக்கு போகாத மாதிரி என்னை பார்த்தீங்க பார்த்தீங்களா? நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இந்த 2 மாசத்துல கடைக்கு போய் சுத்தத்திலே எல்லாம் மாறிடும். சுத்தத்துக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாசத்துல ஒரு தீர்மானம் பண்ணுவோமே, தெய்வத்தை விட்டு தூரம் போயிட்டு தேவனை அசட்டை பண்ணி தேவனை கனவீனம் பண்ணி தேவன் பலமுறை எச்சரித்தோம் அவரை அற்பமா எண்ணினவர்களாக இருந்தா இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் ரொம்ப பாடுபட்டுட்டு ஆண்டவரே, ரொம்ப எதிராளி பேசிட்டு ஆண்டவரே, நிறைய இழந்து போயிட்டு ஆண்டவரே, நிறைய நஷ்டத்தை சந்திச்சுட்டு ஆண்டவரே, உங்களுக்கு எனக்கும் ரொம்ப கேப் ஆயிடுச்சு ஆண்டவரே. நல்லா ஜெபம் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நல்லா தேடியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மணிக்கணக்கா. ஒரு காலத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன் நான், இன்னைக்கு பைபிளே தொடாம இருக்கிறேன். ஸ்பர்ஜன் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் இப்படி எழுதுறார், உன் பைபிள் மேல படிஞ்ச தூசியே நியாயத்தீர்ப்பு நாளில உன்னை என்னையும் நியாயம் தீர்க்குமா. இது என்ன கொடுமையான வார்த்தை பாத்தீங்களா? நான் பேசுறது புரிஞ்சுதா? நம்ம பைபிள் மேல படிஞ்ச தூசியே பாருங்க நியாயத்தீர்ப்பு நாளில நம்மை கணக்கு கேட்குமா. அவ்வளோ கொடுமையா இன்னைக்கு கிறிஸ்துவம் மாற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கவனிங்க பாப்பா. ஏதோ ஒன்று இழந்திருக்கலாம், சாக கொடுத்திருக்கலாம், நஷ்டப்பட்டு போயிருக்கலாம், வாழ்க்கையை தொலைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உன் பட்சத்துல வரேன்ப்பா, நான் உன்னை மீண்டுமாய் கட்டி எழுப்ப போறேன்ப்பா, உன்னை மீண்டுமாய் பண்படுத்த போறேன்ப்பா, மீண்டுமாய் நீ விதைக்கப்பட போகிற, மீண்டுமாய் விளைச்சலை தரப்போகிற. இனி ஒருபோதும் எதையும் நீ சாக கொடுப்பதில்லை, இனி ஒருபோதும் எதையும் நீ இழக்க போவதில்லை, இனி எந்த ஜாதிகளை நீ சாக கொடுப்பதில்லை. எத்தனை பேர் உன்னை அற்பமா எண்ணினானோ அத்தனை பேருக்கு மத்தியில் உன் தலையை உயர்த்த போறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் பண்ணுவோமே. ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போயிருக்கலாம். நான் தான் சொன்னேன், தெரியாம யாருமே செய்யல, எல்லாமே தெரிஞ்சுதான் செய்யறோம், தெரிஞ்சுதான் செஞ்சிடும், தெரிஞ்சுதான் விழுந்தோம், தெரிஞ்சுதான் தெய்வத்தை அசட்டை பண்ணோம், தெரிஞ்சுதான் தேவனை கனவீனம் பண்ணோம், தெரிஞ்சுதான் ஆண்டவரை தேடாம போனோம். ஆனா இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நான் திரும்ப வர ஆண்டவரே, நீங்க என் பட்சத்துல வந்து கண்ணோக்குங்கப்பா. மனுஷனை நம்பி, உலகத்தை நம்பி, பணத்தை நம்பி, பொருளை நம்பி, ஆஸ்தியை நம்பி, அந்தஸ்தை நம்பி நீர் கொடுத்த எல்லாவற்றையும் இழந்து போய் கடங்காரனா தரித்திரனா சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்காரனுக்கு கொடுத்துட்டு என்ன செய்யறதுனே தெரியாம நொறுக்கப்பட்டு வந்திருக்கிற ஆண்டவரே, உடைக்கப்பட்டு வந்திருக்கிற ஆண்டவரே, என் பட்சத்துல வாங்க ஆண்டவரே. அனாதை போல நிற்கிறேன், கைவிடப்பட்டு நிற்கிறேன், தரித்திரனாய் மாறி போய் நிற்கிறேன், எங்க போய் என்ன செய்வதுன்னு தெரியல, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வழி இல்லை, நீங்க என் பட்சத்துல வந்து என்னை கண்ணோக்குங்க ஆண்டவரேன்னு சொல்ல ஆரம்பிப்போமே. கர்த்தர் சேனையின் அதிபதியாய், யுத்த வீரராய், மனதுருக்கத்தின் தெய்வமாய், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய், சிருஷ்டி கர்த்தாவாய் நம்முடைய பட்சத்துல தெய்வம் வருவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவரை நோக்கி கூப்பிட்டாலே அவர் மறு உத்தரவு கொடுப்பாரா. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தென்படுவார். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். அப்பேற்பட்ட சர்வ வல்லமையில் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். மேல படிஞ்ச தூசி எல்லாத்தையும் தூக்கி உதறி போட்டுட்டு இந்த காலை வேளையில மீண்டுமாய் ஆண்டவரிடத்துல வந்து சேருவோமே. என் வாழ்க்கையை பண்படுத்துங்கப்பா, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா, என் வியாபாரத்தை கட்டி எழுப்புங்க, என் குடும்பத்தை கட்டி எழுப்புங்க, எனக்கு கொடுத்த தரிசனத்தை கட்டி எழுப்புங்க, எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி கேட்கிற பட்சத்துல கர்த்தர் நம்முடைய பட்சத்துல வரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் மட்டும் நம்ம பட்சத்துல வந்துட்டா எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவா. ஆண்டவர் நம்முடைய பட்சத்துல வந்து நம்மை கண்ணோக்குகிற பட்சத்துல பட்டு போன நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவா, பாழாய் போன நம்முடைய வாழ்க்கையை பயிர் நிலமாய் மாற்றுவா. கர்த்தர் நம்முடைய பட்சத்துல வந்தா காரியத்தை ஜெயமாய் மாற்றுவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் பட்சத்துல கர்த்தர் வர ஆரம்பித்தாரு. கோரேஸ் ராஜாவை எழுப்ப ஆரம்பித்தார். கோரேஸ் வந்து அரண்மனையில உட்கார்ந்து சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே முதல் சைன் பண்ண ஆரம்பித்தான். எந்த தேசத்திலிருந்து யார் யாரெல்லாம் அடிமையாய் வந்திருக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய சொந்த தேசங்களுக்கு போகலாம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். கோரேஸ் பிறப்பதற்கு முன்னாடியே பாருங்க, ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்காக எனக்காக தெய்வம் ஏற்கனவே ஒரு பெரிய திட்டத்தை தீட்டி வச்சிருக்கிறார். எரேமியா 29:11 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தரும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே, ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான நினைவுகளே, எதிர்காலத்திற்கு ஏதுவான நினைவுகளே. தேவனுடைய நினைவுகள் அற்புதமானவைகள். தேவன் நம்முடைய பட்சத்தில் வந்து கண்ணோக்க ஆரம்பித்தா கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த காலை வேளையில நாமும் ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் வரார், நாமும் அவருடைய சமூகத்தில் கிட்டி சேருவோமே, அவருடைய பாதபட அண்டியை பிடிப்போமே, அவரை அண்டிக் கொள்ள ஆரம்பிப்போமே. மீண்டுமாய் நமக்குள்ளாக ஒரு பெரிய உருமாற்றமும் பாருங்க, ஒரு மறுமலர்ச்சியும், ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவமும் வருகிற பட்சத்தில் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் வந்து நம்மை கண்ணோக்குவார். எந்த இடத்துல கெட்டு போனோமோ, எந்த இடத்துல வாழ்க்கையை தொலைச்சி போட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, புதிய ஏற்பாட்டுல எங்கெங்கெல்லாம் திரளான ஜனங்கள் வருதோ அங்கெல்லாம் படிச்சு பாருங்களேன். அந்த திரளான ஜனங்களுக்கு பின்னாடி ஒரு தனிப்பட்ட நபரை ஆண்டவர் ஹைலைட் பண்ணியிருப்பார், ஒரு தனிப்பட்ட நபரை குறிப்பிட்டு ஆண்டவர் பேசியிருப்பார். பாருங்க, புதிய ஏற்பாட்டிலேயே முதல் இடத்துல ஆண்டவரே அப்படிங்கிற வார்த்தை மத்தேயு 8வது அதிகாரத்துல தான் வருது. 3 நாள் இயேசு மலை மேல பிரசங்கம் பண்றான். 3 நாள் எல்லாம் மலை மேல இருக்கிறாங்க. 5000 புருஷர்கள், மனைவிமார், பிள்ளைங்க அத்தனை பேரும் வந்திருப்பாங்க. 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டு 3 நாள் தேவ சத்தத்தை கேட்டுட்டு எல்லாரும் கீழே இறங்கும் போது இந்த மலையின் அடிவாரத்தில் ஒரு குஷ்டரோகி பாருங்க மலை மேல ஏற போறான். குஷ்டரோகியை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நீங்க நல்ல பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க, சத்தியத்தை அறிந்தவங்க. குஷ்டரோகம் வந்துட்டாலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை உருக்குலைஞ்சிடும். என் கை பாருங்க நல்லா இருக்கா? நல்லா இருக்கிற கை குஷ்டரோகம் வந்துட்டா எப்படி போகுதுன்னே தெரியாது, அப்படியே குறுகிடும், எங்க போச்சுனே தெரியாது, எல்லாமே அப்படியே அந்த குலைஞ்சிரும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே செதஞ்சு சின்ன பின்னமா மாறிடும். கால் காலா இருக்கா, கை கையா இருக்கா, முகமா இருக்கா, அப்படியே தோல் எல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி உணர்ச்சியற்று போயிடும். கத்தியால குத்தினாலும், ஊசியால குத்தினாலும், பிளேட்ல அறுத்தாலும் குஷ்டரோகம் வந்துட்டாலே வலி இருக்காது. அது வந்து ஒரு பெயின்லெஸ் ஹெல், வலி இல்லாத நரகம். ஆமா, இப்ப என்னை அடிச்சா வலிக்கணும், வலிச்சாதான் நான் உணர்வுள்ளவனா இருக்கிறேன்னு அர்த்தம். என்னை அடிச்சா வலிக்கலைன்னா நானும் செத்த பிணமும் ஒண்ணுதான்.
அப்போ அந்த உணர்வற்று போயிட்டாலே பிரச்சனை தான். பாருங்க, அந்த உணர்ச்சி இல்லாமல் போயிட்டாலே நடைப்பணத்திற்கு சமமானது. இந்த குஷ்டரோகம் வந்துட்டா நியாயப்பிரமாணத்தின்படி பாருங்க தேசத்தை விட்டு வெளியே வந்துடணும், பாளையத்திற்கு புறம்பா இருக்கணும், மழையில நனைவான், வெயில்ல நனைவான், பனியில நனைவான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவன் மனைவி இருக்கிற இடமா இருக்கலாம், அவன் பிள்ளைங்க இருக்கிற இடமா இருக்கலாம், அவன் அப்பா அம்மா இருக்கிற தெருவா இருக்கலாம். அதே தெருவில் முக்காடு போட்டுட்டு பிச்சை எடுத்துட்டு போவான், பிரெட்டை தூக்கி வீசிடுவாங்களாம். அந்த பிரெட்டை வரும்போது பொறுக்கிட்டு வெளியே வர ஆரம்பிப்பான். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல குஷ்டரோகி ஒருத்தனை பார்த்துட்டா அவன் கால் எடுத்து வைக்கிற இடத்த, பாதம் வைக்கிற இடத்த அப்படியே மண்வெட்டியில வெட்டி கொண்டு போய் ஊருக்கு வெளியே புதைக்க ஆரம்பிப்பாங்களாம். அவ்வளவு சபிக்கப்பட்ட வியாதி, அவ்வளவு பாருங்க நாசமான வியாதி, மனுஷனை கொல்லக்கூடியது. அன்றைய நாட்களில் அதற்கு எந்த மருந்தும் எந்த காரியமும் கிடையாது. அது சபிக்கப்பட்ட வியாதியா இருந்தபடினாலே வெளியே அனுப்பிடணும். இந்த குஷ்டரோகியும் வனாந்திரத்தில் இருக்க ஆரம்பிச்சான், மழையில நனைஞ்சிருப்பான், ஒருவேளை சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருப்பான், உருக்குலைஞ்சு போயிருப்பான். பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு முன்னாடி, தாய் தகப்பனுக்கு முன்னாடி, கட்டின மனைவிக்கு முன்னாடி ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிரிக்கப்பட்டிருப்பான். சில நேரத்துல பாவமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான், தெரியுமா? உள்ள வரும்போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனா உள்ள பாவம் வந்துட்டா உணர்ச்சியற்று போக ஆரம்பிச்சிடும். நம்முடைய வாழ்க்கை எல்லாமே அப்படியே ஒன்றுமில்லாமல் உருக்குலைந்து போக ஆரம்பிக்கும். குடும்பத்தை விட்டு பிரிச்சிரும், புருஷனை விட்டு பிரிச்சிரும், மனைவியை விட்டு பிரிச்சிரும், பிள்ளைகளை விட்டு பிரிச்சிரும், தெய்வத்தை விட்டு பிரிச்சிரும், வியாபாரத்தை விட்டு பிரிச்சிரும், ஆசீர்வாதத்தை விட்டு பிரிச்சிரும். நம்ம எங்கேயோ தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிரும், நம்ம மேல ஒரு லேபிள் குத்தப்பட ஆரம்பிச்சிரும். பாவமும் அப்படித்தான், தெய்வத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, உறவை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நம்ம பிரிச்சு வெளியே கொண்டு போயிடும். இவன் மழையில நனைஞ்சிருப்பான், பனியில நனைஞ்சிருப்பான், வெயில்ல நனைஞ்சிருப்பான். பாருங்க, என்னைக்கு ஏதாவது நடக்குமா, யாராவது ஒரு அற்புதம் செய்வாங்களான்னு கேட்டிருப்பான். இயேசுவை குறித்து கேள்விப்பட ஆரம்பித்தான். குருடர் காண்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே இயேசு எப்போ வருவார், இவன் இருக்கிற வனாந்தரத்தில் வருவாரான் காத்திருக்க ஆரம்பித்தான். இவன் எல்லையை தாண்டி போகக்கூடாது, இவனுக்கு ஒரு பெரிய தடை இருக்க ஆரம்பித்தது. இவன் எதிர்பார்த்தது போல இயேசு வந்தார். பாருங்க, மலை மேல 3 நாள் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு அத்தனை பேரும் மலையை விட்டு கீழே இறங்கி வரும்போது இவன் மட்டும் மலையின் அடிவாரத்திலிருந்து மேல போறான். கால் ஒழுங்கா இருந்திருக்காது, கை ஒழுங்கா இருந்திருக்காது, எதையும் பிடிச்சி ஏறி இருக்க முடியாது, தட்டு தடுமாறி உருண்டு எப்படியோ ரத்த காயத்தோட ரணகாயத்தோடு இயேசு கிட்ட போயிட்டான். எல்லாரும் குஷ்டரோகி வரான் விலகி போன உடனே இயேசு மட்டும் அப்படியே நிற்க ஆரம்பித்தார். அவருக்கு முன்னாடி போய் அவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே அப்படிங்கிறான். புதிய ஏற்பாட்டில் முதல் இடத்துல ஆண்டவரேன்னு வரக்கூடிய வார்த்தை இதுதான். பாருங்க, அதனுடைய கிரீக் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, ஹேலோஹிம்மா. பாருங்க, சிருஷ்டிப்பின் தெய்வமே. இவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், என்னை படைச்சவர் நீரியா, ஏதோ ஒன்று பண்ணிட்டு உருக்குலைஞ்சு போயிட்டையா, வாழ்க்கையை தொலைச்சிட்டையா. எல்லாருடைய பார்வையும் என்னை சபிக்கப்பட்டவனாய் பார்க்க ஆரம்பித்தது. உங்க பார்வை மட்டும்தான் என்னை சிருஷ்டிக்க பார்க்கக்கூடிய பார்வை, உங்க பார்வை மட்டும்தான் என் வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியது, உங்க பார்வை மட்டும்தான் நான் இழந்து போனது எனக்கு திரும்ப தரக்கூடியது. நீர் ஏலோஹிம், யெகோவா, எல்ஷடா, எல்ரோஹி, என்னை காண்கிற ஆண்டவர். அதனால என்னை விட்டுட்டு போயிடாதங்கய்யா. ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்றான், உமக்கு சித்தமானா என்னை சொஸ்தமாக்க உம்மால மட்டும்தான். என் வாழ்க்கையை மீண்டுமாய் கண்ணோக்கக்கூடியவர் நீர்தான். நான் சாக கொடுத்ததை திரும்ப உயிர்ப்பிக்க கூடியவர் நீர்தான். நான் இழந்து போனதை எனக்கு திரும்ப தரக்கூடியவர் நீர்தான். பிரிந்து போன என் குடும்பத்தை சேர்க்கக்கூடியவர் நீர்தான். என் மேல கண்ணோக்கமாய் மாறும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானா என்னை சொஸ்தமாக்க உம்மாலே ஆகும். இந்த திரளான ஜனங்கள் வந்தான் பார், 5 அப்பம் 2 மீனை சாப்பிட்டான் பார். இயேசுவை எப்படி தெரியுமா பார்த்தான்? தீர்க்கதரிசியா பார்த்தான், எரேமியா தீர்க்கதரிசியா பார்த்தான், மரித்த தீர்க்கதரிசிகளில் ஒருத்தரா பார்த்தான், எலியாவா பார்த்தான். பாருங்க, முற்பிதாக்களில் ஒருவனா பார்த்தான். எல்லாருமே இயேசுவை வேற மாதிரி பார்த்தான். ஆனா இவன் மட்டும்தான் இயேசுவை சிருஷ்டி கர்த்தாவாய் பார்க்க ஆரம்பித்தான். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இந்த நல்ல காலை வேளையில எல்லாருக்கிட்டையும் அன்னைக்கு பைபிள் இருந்தது. அவங்க எல்லாருமே யூதர்கள் தான், வசனத்தை கேட்டவர்கள் தான், நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவர்கள் தான், சத்தியத்திற்காக சாட்சியாய் வாழ்ந்தவர்கள் தான், தேவ நாமத்தை தங்களுடைய வாயினாலே அறிக்கை பண்ணுவதற்கு பயந்தவர்கள் தான். ஆனா தெய்வத்தை குறித்து ஒரு அறிவில்லை, மதவாதிகளாய் மாறி போனார்களே தவிர தெய்வத்தை அறிய வேண்டிய விதத்தில் அறியாம போயிட்டாங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏதோ வாரம் போறோம், சர்ச்சில் உட்காரோம், அந்த மாதிரி தான் மாறிட்டுமே தவிர ஆனா பெற வேண்டியது பெறலையே.
இந்த 10வது புது வருஷத்துக்குள்ள போக போறோம். இந்த 10வது மாதத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நானும் ஏதோ ஒன்று இழந்துட்டு ஆண்டவரே, என் பட்சத்தில் நீங்க வந்து என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா. நான் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படணும் ஆண்டவரே. மீண்டுமா என்னுடைய நிலமானது, என் வாழ்க்கையானது, என் குடும்பமானது, என் பிசினஸ் ஆனது, என் எதிர்காலமானது கட்டப்படணும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்க உம்மாலே ஆகும். உமக்கு சித்தமானால் என்னை மீண்டுமாய் உயிர்ப்பிக்க உம்மாலே ஆகும். உமக்கு சித்தமானால் நான் இழந்து போனதை திரும்ப தர உம்மாலே ஆகும். உமக்கு சித்தமானால் என்னை எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில் என் தலையை உயர்த்த உம்மாலே ஆகும். என்னை தொடும் ஆண்டவரே. ஆண்டவர் பாருங்களேன், நீ பாவம் பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட, அது எதுவுமே சொல்லல பாரு. நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லுது, அது சொல்லுது, இதை சொல்லுது, எதுவுமே சொல்லல. பக்கத்துல வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவனை ஒரு கை தொடுதுன்னா அது தெய்வத்தினுடைய கரம் மட்டும்தான். எல்லாரும் விலகி போன இந்த உலகத்துல ஆண்டவர் வந்து அவன் பக்கத்துல வந்து அவனை தொட்டு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாக. ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அதே சிருஷ்டிக்கக்கூடிய கரம் நம்ம மேல வந்து அமர போகிறது. நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது. இழந்து போனதை திரும்ப தரப்போகிறது. எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், எத்தனை எதிர்மறையாய் மாறி போனாலும், நாமளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே, எதிரி என்னை குறித்தே பேசுற ஆண்டவரே, பாழாக்க நினைச்சிட்டான், திட்டம் போட்டு என் வாழ்க்கை, என் குடும்பத்தை, என் எதிர்காலத்தை கெடுக்க நினைச்சிட்டான் ஆண்டவரே, என் பட்சத்துல வந்து என்னை கண்ணோக்குங்கப்பா. நான் மீண்டுமாய் பண்படுத்தப்படணும், நான் மீண்டுமாய் எழும்பணும், மீண்டுமாய் என் வீடு கட்டப்படணும், என் குடும்பம் கட்டப்படணும், என் வாழ்க்கை கட்டப்படணும், என் தரிசனம் கட்டப்படணும், என்னை குறித்த உங்க திட்டம் நிறைவேறணும். நீங்க என் பட்சத்துல வந்து என்னை கண்ணோக்குங்க ஆண்டவரே. அவர் கண்ணோக்கிட்டு அவருடைய தொடுதல் நம்ம மேல வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அந்த உயிர் தெழுந்த வல்லமை, இந்த தழும்புள்ள கரம் மீண்டுமாய் நம்மை சிருஷ்டிக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறது. ஆமென். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகீழாக மாற்ற போகிறார். இனி நீ சாக கொடுப்பதில்லை, இனி இழந்து போவதில்லை, இனி நஷ்டம் அடைவதில்லை, எதிரி பேசினது போல இனி நடப்பதில்லை. நான் உன் பட்சத்தில் வந்து உன்னை கண்ணோக்க போகிறேன். நீ பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட போகிறாய். ஆமென். மீண்டுமாய் இழந்து போனது உன் பட்சமாய் திரும்பும். மீண்டுமாய் பாழாய் போனது கட்டப்படும். மீண்டுமாய் உன் பட்சத்தில் நான் என்று உன்னை பயிர் நிலமாய், விளைச்சலுக்குரிய இடமாய், ஆசீர்வாதத்திற்குரிய ஸ்தானமாய் மாற்றக்கூடிய ஆண்டவர் நான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நாமளும் அந்த குஷ்டரோகியை போல ஆண்டவரை பார்த்து கேட்போமே, எல்லாராலும் தள்ளப்பட்டுட்டேன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டுட்டேன், உங்க தொடுதல் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஏதோ 10 பேர்ல ஒன்னா நான் வந்துட்டு போகக்கூடாது ஆண்டவரே. திரளான ஜனங்க வந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு போனாங்களே, அந்த மாதிரி போகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க பரிசுத்த கரம், உங்க தழும்புள்ள கரம், சிருஷ்டிக்கக்கூடிய கரம் என் பிள்ளைகளை தொடணும், என் புருஷனை தொடணும், என் மனைவியை தொடணும், என் வாழ்க்கையை தொடணும், என் பிசினஸை தொடணும், என் எதிர்காலத்தை கட்டி எழுப்பணும். நான் வந்த மாதிரியே போகக்கூடாது ஆண்டவரே. ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில நடக்கணும், ஏதோ ஒன்று என் குடும்பத்துல நடக்கணும். புது வருஷத்துல போகும்போது அதே நுகத்தோட, அதே பலவீனத்தோட, அதே அவமானத்தோட, அதே காயங்களோட, அதே சுமக்க கூடாத பாரத்தோட நாம் போகக்கூடாது ஆண்டவரே. உங்க தொடுதல் என் வாழ்க்கையை மாத்தணும் ஆண்டவரே. என்னை பண்படுத்தணும் ஆண்டவரே. என் பட்சமாய் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே நோக்கி கேட்போமே. கர்த்தர் தொட்டுட்டா காரியம் தலைக்கீழாய் மாற ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அடிபட்டிருப்பான் போல இருக்குது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. உலர்ந்து போன எலும்புகளுக்கு மத்தியில் கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் நிற்க வச்சுட்டு கேட்கிறார், இதெல்லாம் உயிர் அடையுமான்னு கேட்கிறார். நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? உங்களை விட்டுருங்க, என்னைய சொல்றேன், லப 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 லபன்னு கையை தட்டி அந்நிய பாஷை பேசி குதிச்சு. ஏன்னா ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார்ல, செய்யாத மாதிரி என்னை பார்ப்பீங்க பாருங்களேன். ஆண்டவர் பக்கத்தில் குதிச்சு லப லபன்னு கையை தட்டி பேசியிருப்பேன். ஆனால் சில நேரத்தில் நாங்கள் உயிரை கொடுத்து பேசினாலும் அப்படியே கண்ணை முடிக்கினே தூங்குறீங்கல்ல, அதே மாதிரி இருந்தான் பாரு எசேக்கியேல். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் அவ்வளோ உற்சாகமாக கேட்குற, எப்பா இதெல்லாம் உயிர் அடையுமான்னு கேட்குற. சத்தம் அடங்கணும்னு கேட்குறான். எல்லாம் உமக்கு தான் தெரியுங்கிறான். ரொம்ப வாங்கி கட்டிட்டான் பொழுகுது. புரியுதா? என்ன புரியுதோ? இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா பாருங்க, மிகவும் உலர்ந்து போன எலும்புகளாம், சவத்தை அடக்கம் பண்ண கூட வக்கில்லாத நிலைமை, எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு போயிட்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சு கேட்கிறா, இது உயிர் அடையுமா? ஆண்டவருக்கு முன்னாடி ரொம்ப அவசரப்பட்டு பேசாம அமைதியா சொல்றான், எல்லாம் உமக்கு தான் தெரியுங்கிறான்.
ஒரு இரைச்சலின் சத்தம் வந்துதான். அது தன் எலும்போடு சேர ஆரம்பித்ததான். பாருங்க, கடகடன்னு சேர்ந்து சதை உண்டாகி நரம்பு உண்டாகி எல்லாம் மூடிட்டு அப்படியே டெட் பாடியா இப்போ நிக்குது. திரும்ப கேட்கிறார், உயிரடைமான். நம்மள அந்த என்ன சொல்லியிருப்போம், கத்தி கூப்பாடு போட்டு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? ஆனா நம்மால் உங்களை மாதிரியே இருந்தான் பார், எந்த தெய்வமே, அல்லேலூயா. அதே மாதிரி இருக்கிறாயா? கேட்கிறார் திரும்ப, உயிரடைமான். எல்லாம் யாருக்கு தான் தெரியும்? உமக்குத்தான் தெரியும். நான் பேசுறது புரியுதா? என்ன புரிஞ்சுதோ? இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, திரும்ப சொல்றான், உமக்குத்தான் தெரியுங்கிறான். பாருங்க, ஒரு பெரிய சேனையாய் உயிரடைஞ்சு ஒரு பெரிய சேனையா மாறிச்சான். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர்கிட்ட ரொம்ப பேசி அடி வாங்கியிருப்போம் போல இருக்கு. அதனால தான் பாஸ்டர் நாங்களும் இப்படியே உட்காந்துங்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்லணும், எல்லாம் உமக்கு தான் தெரிய ஆண்டவரே, உமக்கு தான் தெரிய ஆண்டவரே, உமக்கு தான் தெரிய ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இவன் சைலண்ட் ஆனால் கர்த்தரே காரியத்தை மாற்றிட்டார். நம்ம ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் எல்லா வசனத்தையும் பேசுறது, ஒன்றும் நடக்கிறது கிடையாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அறிக்கை பண்ணு. என்னத்தை அறிக்கை பண்ண? இங்கத்தான் ஒண்ணும் இல்லையே. நீ என்ன, நான் என்ன? கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற எல்லா மதவாதிக்கும் இந்த பைபிள் தெரியும். சபையை கெடுக்கிற மாதிரி அவனுக்கு பைபிள் தெரியும். நாத்திகனுக்கு இந்த பைபிள் தெரியும். பைபிள் எல்லாருக்கும் தெரியும். பைபிள் இருக்கிற இயேசுவை தெரியுமா? அதான் முக்கியம். ஆமென். வசனம் எல்லாருக்கும் தெரியும். வசனத்தில் இருக்கிற இயேசுவை தெரியுமா? ஆமென். 5000 பேர் வசனத்தை கேட்க வந்தான். வசனத்தில் இருக்கிற தெய்வத்தை பார்க்கல. ஆனா பாழாய் போன இந்த குஷ்டரோகி இயேசுவா பார்த்தான். அர்த்தம் இல்லாமல் 1000 முறை கூடுவதை விட அர்த்தமுள்ள தெய்வத்தினுடைய ஒரு தொடுதல் நம்முடைய தலையெழுத்தையே மாற்றிடும், நம்முடைய குடும்பத்தையே மாற்றிடும், நம்முடைய தரிசனத்தையே உயிர்ப்பிக்க பண்ணிடும். எந்த இடத்துல தோற்று போனோம் அதே இடத்துல கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுவா. யார் நம்மை பார்த்து கைத்தட்டி சிரித்தார்களோ அதே இடத்துல கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தவே போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையில கர்த்தர் நம்ம பட்சத்துல வந்து கண்ணோக்கணும்னா நாம எந்த நிலைமையில இருக்கிறோமோ அதே நிலைமையில் ஆண்டவர் கிட்ட போவோமே, அதே நிலைமையில் ஆண்டவர் கிட்ட போவோமே. அவர் கிட்ட போயிட்ட போதும். அவர் கண்ணோக்க ஆரம்பிச்சுட்டாரு, அவருடைய தொடுதல் வர ஆரம்பிக்கும். அவருடைய தொடுதல் வந்தாலே பாழாய் போன நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற ஆரம்பிக்கும். கெட்டு போன நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மீண்டுமாய் கட்டி எழுப்புவார். காரியத்தை கர்த்தர் தலைக்கீழாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் வந்து கண்ணோக்க போகிறார். ஆமென், ஆமென். விட வேண்டியதை விட்டுட்டு தூக்கி தூர போட வேண்டியதை தூர போட்டுட்டு ஒரு அர்ப்பணிப்புள்ள இருதயத்தோடு இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோமே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப போதுமான ஆண்டவராக இருக்கிறார். இனி நீ சாக கொடுப்பதில்லை, இனி நீ எதையும் இழந்து போவதில்லை, எதிரி பேசினது போல இனி நடப்பதில்லை. எல்லாமே எதிர்மறையா மாறி உனக்குன்னு ஒரு தீர்ப்பு எழுதிட்டாங்க பார். அந்த தீர்ப்பை கர்த்தர் கிழிச்சு போட்டுட்டு ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி அத்தனை பேருக்கு மத்தியில் நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமா, இந்த 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல ஒருத்தன் படுத்திருந்தான் பாருங்க. 38 வருஷமா படுத்திருந்தான். தொடக்கத்துல வரும்போது நல்லா தான் வந்தான். அந்த இடத்துக்கு போனா அற்புதம் நடக்கும், அங்கே போனால் ஏதோ ஒன்று நடக்கும். வருஷத்தில் ஒரு முறை தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கிறான். நம்ம போய் இறங்கி கால் எடுத்து வச்சிடலாம். தொடக்கத்தில் மனைவி வந்திருப்பா, பிள்ளைங்க வந்திருப்பாங்க. அந்த அம்மா சாப்பாடு மூட்டை எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பாருங்க, போய் இந்த ஆள் படுத்தா இருப்பார். இவர் போய் இறங்கிறதுக்குள்ளே இன்னொருத்த எந்திரிச்சிட்டான், இறங்கிறதுக்குள்ளே இன்னொருத்த எந்திரிச்சிட்டான், இறங்கிறதுக்குள்ளே இன்னொருத்த எந்திரிச்சிட்டான். இனி எழும்ப முடியாதபடி ஆயிடுச்சு. அப்படியே படுத்து 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 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 38 வருஷம் ஆயிடுச்சு. லைஃப்பில் பாதி நாட்கள், ஆயுசு நாட்களை அதே இடத்துல அந்த மனுஷன் கழிச்சிட்டான். அந்த அம்மா சொல்லியிருக்கோயோ, 2 பிள்ளைகளை நான் காப்பாற்றினையா, நான் போய் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை காப்பாற்றுறேன். அதான் தர்மத்துக்கு கொஞ்சம் பேர் சோறு கொடுக்குறாங்கல்ல, அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படியாச்சும் குளத்துல இறங்கி சோகமாயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அல்லேலூயா. பாவம் அந்த அம்மா என்ன பண்ணும்? அந்த அம்மா தான் என்ன பண்ணும்? அல்லேலூயா. எவ்வளோ நாள் தான் இந்த ஆள் கூட போராடி இருந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? நான் போறேன்ட்டு அந்த அம்மா போயிட்டு இருக்கோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு எங்க இருப்பான்? ஒவ்வொரு முறையும் தேவதூதன் வந்து கலக்கணும் பாருங்க. ஒவ்வொரு முறையும் அற்புதம் நடந்தது, ஆனா இவனுக்கு நடக்கல. வந்து அதே இடத்துல படுக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் கவனிங்க, 38 வருஷம் அந்த இடத்துல படுத்தான். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் நெடுநாள் வியாதியஸ்தன் என்று அறிந்து இயேசு அவனை தேடி அவன் அருகாமையில் வந்து அவனை பார்த்து கேட்கிறார், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க 38 வருஷமாய் வனாந்தரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க ஆரம்பித்தான். காதேஸ் பர்னேயாவிலே இருக்க ஆரம்பித்தான்.
38 வருஷம் கழிச்சு மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றா, சீக்கிரத்தில் நான் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்துல கொண்டு போய் சேர்க்க போறேன். பேக் யுவர் டென்ட் அப்படிங்கிறா. உன் கூடாரத்தை எல்லாத்தையும் சுருக்கு, தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கி தூர போடு. இதே இடத்துல ஸ்தம்பித்து போகாத, இதே வனாந்திரத்தில் முழுகி போகாத, இதே இடத்துல நின்று போகாத. உன்னை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்துல சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். ஆமே. ஜனங்கள் எல்லாரும் மூட்டை கட்டிட்டாங்களே, ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கப்புறமா தான் பாசானின் ராஜாவாகிய ஓக்கையும் பாருங்க, இன்னொரு ராஜா இருந்தார் பேர் சீகோனின் ராஜாவாகிய இவனையும் 2 பேரையும் அழிச்சிட்டாங்க. எப்போ? இந்த 38 வருஷத்துக்கு அப்புறம் பேக் பண்ணிட்டு எந்திரிச்சான் பாருங்க. அந்த 2 ராஜாக்கள் மொத்த பேரையும் அழிச்சு போட்டாங்க. ஆக்சுவலா அந்த 2 ராஜாக்களும் கானான் தேசத்தினுடைய 7 ஜாதிகளுக்கு அரண் மாறியா. அந்த 2 பேரை ஜெயிச்சிட்டாலே கானான் கையில வந்த மாதிரியா. யோர்தான் நதிக்கு இந்த பக்கம் இருக்கிறான் மோசே. அந்த 38வது வருஷத்துல அத்தனை பேரையும் பேக் பண்ணிட்டு 2 பேரையும் போட்டு தள்ளிட்டான் பார். அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். ஏனாக்கின் புத்திரர் கழுத்து கேதுரு மரம் போல இருக்குமா, அவன் பயங்கர ஹைட்டா இருக்குமா. அந்த 12 பேர் வேவுக்காரர் வந்து பார்த்து சொன்னாம்ப, அங்கே யாரை பார்த்தோம்? ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம் அப்படின்றாம்ப. ஏனாக்கின் புத்திரர் வந்து பயங்கர ஜெயாண்டிக்கா இருப்பான், அப்படியே ரதத்துல இருப்பான். இதை விட கொடுமை என்னன்னா, இஸ்ரவேல் எகிப்துல அடிமையா இருக்கும் போதே ராஜ்யபாரம் அவங்கிட்ட இருந்ததான். அவன் அப்பவே கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டான். 400 வருஷமா கோட்டையில வாழ்ந்து எப்படி இருக்கிறான். 5 வருஷம் வந்து உட்கார்றவன் பண்றவன் அக்க போரே தாங்க முடியல. அல்லேலூயா. ஐயோ, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. இவன் 400 வருஷமா கோட்டையில் இருக்கிறான். அப்ப எப்பேற்பட்ட பலசாலியா இருப்பான். 38வது வருஷத்துல ஆண்டவர் சொல்றார், கிரஷ் யுவர் டென்ட். உன் கூடாரத்தை எல்லாத்தையும் பேக் பண்ணு, பேக் பண்ணிட்டு வா, நான் கொடுக்க வேண்டிய தேசத்தை சுதந்திரத்தை உனக்கு கொடுக்க போறான் அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் இவனும் 38 வருஷம் இருந்தான். எல்லாம் கவனிக்க பார்ப்போம். வருஷா வருஷம் குளம் கலங்குச்சு. ஆமே, நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். வாரம் ஞாயிறு ஆராதனை நடந்தது. ஐயோ சொல்லுங்கப்பா, அப்பப்ப எழுப்பதில் கூட்டம் நடந்தது. குளம் என்னவோ கலங்கினுச்சு, தேவதூதன் என்னவோ வந்துட்டு தான் போனான். நம்மால படுத்த படுக்கையாவே தான் இருந்தான். வந்த நோக்கம் என்ன? சுகமாகணும், குளத்துல இறங்கணும், அந்த தண்ணீரை தொட்டுணும், ஒரு அற்புதம் நடக்கணும், திரும்ப குடும்பத்தோடு போய் சேரணும். நல்ல தரிசனம், நல்ல நோக்கம், நல்ல திட்டம். ஆனா வந்து படுத்தாம்ப சேரக்கூடாத ஆளோடு சேர்ந்துட்டான். அந்த வசனம் நல்லா சொல்லும். சப்பானி மூடவன் குருடன் கூட சேர்ந்துட்டு இந்த கூட்டு களவாணிகள் அமாந்துட்டான். எல்லாம் பேசிட்டு, நீ எவ்வளோ நாளாக இருக்கிற, நான் இந்த சுகர் பேஷண்ட்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க பார்த்துருக்கல. இப்போ தான் ஏன் தெளிவாக வரீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த பிபி பேஷண்ட்லாம் ஒன்றா சேர்ந்துடும். என்னக்கா ஒரு மாதிரியே இருக்கிற, சுகரா? ஆமாம். உனக்கு எவ்வளோ? இதில் மார்க் வாங்கின மாதிரியே கேட்குறது. உனக்கு எவ்வளோ, எனக்கு எவ்வளோ, இவ்வளோவா அவ்வளவா? இப்போ புரியுது போலக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அந்த மாதிரி இந்த மொத்த பேர் ஒன்று சேர்ந்துட்டான். நீ எத்தனை வருஷமா இருக்கிற? 10 வருஷம். நீ எத்தனை வருஷமா? 5 வருஷம். கவலைப்படாத, இறங்காத போ. அங்கே போனால் அந்த பொம்பளை திட்டுவா, ஒய்ஃபை அந்த பொம்பளை திட்டுவா. அதனால் இங்கேயே படுத்துக்க. மதியத்தில் ஒரு ஆள் சோறு கொண்டு வந்து கொடுக்குறான்ல, சத்தமா சொல்லுங்கப்பா. சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான்ல, அதை வாங்கி சாப்பிட்டு 2 பாக்கெட்டை வாங்கிப்போம். நைட்டுக்கு ஒன்று, பகல் ஒன்று, 2 வச்சு மேட்ரு முடிச்சுட்டு இதே இடத்துல படுத்துருவோம். அல்லேலூயா. தரிசனம் மறந்து போச்சு, சோகமாக்கணும் மறந்து போச்சு, மனைவி மறந்து போச்சு, குடும்பம் மறந்து போச்சு. வந்து 38 வருஷமா படுத்துட்டான். இதே தான் 40 வருஷமா. கானானுக்குள்ள போனன்ற அந்த இதுவே கிடையாது. வெங்காயம் வெள்ளை பூண்டு திங்க, படுக்க, பாத்ரூம் போக. அல்லேலூயா. ஆமா, பிரச்சனை வந்தா மோசைய நையி 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 நச்சரிக்கை. சிலது பார்த்துருக்கலா, நம்ம புருஷனும் சில நேரத்தில் அப்படித்தான், நம்ம மனைவி அப்படிதான். நீங்கெல்லாம் தேவதூதரோட குடும்பம் நடத்துற மாதிரி உட்காந்தீங்க பார்த்தீங்களா? ஐயோயோ, பயங்கரமான நடிகைகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த 38 வருஷமா இதே தான். இவனும் 38 வருஷமா இதே தான். இஸ்ரவேல் ஜனமும் இப்படித்தான், இவங்களும் இப்படித்தான் இருந்தான். ஆண்டவர் அவன் பக்கத்துல வந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்துருப்பார். ஒரு சரித்திர ஆசிரியர் இப்படி எழுதுறார், அவன் படுத்து படுத்து உடம்பெல்லாம் பெட் புண்ணா மாறி அவன் பக்கத்துல போனாலே சீழ் அப்படியே நாற்றம் எடுத்த வாழ்க்கையா இருந்ததா. ஆனா அத்தனை பேர் அவனை விட்டு ஒதுங்கிட்டான். இந்த குருடன் சப்பானி அத்தனை பேரும் ஒதுங்கிட்டான். எந்திரிக்க முடியாது. எந்திரிச்சாலும் அப்படியே துணி ஒட்டிட்டு வரும், நாற்றம் வர ஆரம்பிக்கும். ஹெல்ப் பண்ண ஒருவனும் பக்கத்தில் போலையாம். ஆனால் இயேசு அவன் நீண்ட நாள் வியாதியஸ்தன் என்று அறிந்து அந்த பெதஸ்தா கொலக்கரையில் வந்து படுத்ததுனால அவன் நீண்ட நாள் வியாதியஸ்தன் என்று இயேசு அறிந்து அவன் பக்கத்தில் வந்து அவனை பார்த்து கேட்கிறா, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே 38 வருஷத்துக்கு முன்னாடி சுகமானன்னு தான் ஏன் வந்தேன், விடுதலையாகணுன்னு தான் வந்தேன், நல்ல வாழ்க்கை வாழணுன்னு தான் வந்தேன். எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களா? என்னை கொண்டு போய் அங்கே விட ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் அவன் பக்கத்தில் வந்து சொல்றா, எழுந்துரு,
உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. 38 வருஷமா இருந்தனுடைய வாழ்க்கையை ஒரு சனப்பொழுதுல கர்த்தர் கண்ணோக்கினது நிமித்தமாக காரியம் மாறுதலாய் முடிய ஆரம்பித்தது. அல்லேலூயா. 38 வருஷம் வனாந்திரத்துல முறுமுறுப்போடு சண்டையோட சச்சரவோடு வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். பாசானின் ராஜாவையும் சீகோனின் ராஜாவையும் அழித்து உள்ள போனவனே கானானுடைய இருதயம் கரைய ஆரம்பித்ததாம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் மட்டும் கண்ணோக்க ஆரம்பித்தா கர்த்தர் நமக்காக காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். அந்த குஷ்டரோகியை போல ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, அந்த 38 வருஷமா படுத்திருந்தாம் பார், அவனை போல சொல்லுவோம். நல்ல நோக்கத்தோடு வந்தேன், நல்ல தரிசனத்தோடு வந்தேன், இந்த இடத்துல படுத்துட்டு ஆண்டவரே என்னை கொண்டு போய் என்னை தூக்கி விட, எனக்கு உதவி செய்ய, என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை ஆண்டவரே, அனாதை போல இருக்கிற ஆண்டவரே என்னை கண்ணோக்குங்கன்னு சொல்ல ஆரம்பித்து பாருங்களேன். அந்த ஜீவனுள்ள தேவகுமாரனுடைய வார்த்தை நம்முடைய சரித்திரத்தையே தலைக்கீழாக மாற்றும். அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் தலைக்கீழாக மாற்றும். ஆமென். அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான் பார், ஆண்டவரே அப்படின்னானா, ஹேலோஹீம் அப்படின்னானா, சிருஷ்டிப்பின் தெய்வமே, படைச்சவரே, உருவாக்கினவரே என்னை தொடுங்க அப்படின்னா ஏசு அவன் பக்கத்துல வந்து அவனை பார்த்து சொன்னாராம், எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாக. இந்த 10வது மாசத்துல கர்த்தர் நம்மையும் தொட போகிறார். நமக்கும் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நம்முடைய எல்லா பழைய காரியங்களும் சுருட்டப்பட போகிறது. எந்த இடத்துல எழும்ப முடியாது இருந்தோமோ அதே இடத்துல கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஆமென். கண்ணோக்க ஆரம்பித்தாலே பண்படுத்தப்படுவோம். கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இனி நீ சாக கொடுப்பதில்லை, இனி இழப்பு வருவதில்லை, இனி எதிர்மறையான காரியம் நடப்பதில்லை. கர்த்தரே நமக்கு பக்கபலமாய் வரப்போகிறார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரிஞ்சுது? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயா திரளான ஜனங்கள் வந்துட்டு போறாங்க ஐயா, ஆனா சுகமானவன் இவன் மட்டும்தான். எத்தனையோ பேர் அந்த இடத்துல படுத்திருந்தான். ஏசு அவனை தேடி அவன் அருகாமையில வந்து கேட்டாராம், அவனை கண்ணோக்க ஆரம்பித்தாராம். அதே தெய்வம் மரித்து உயிர்த்தெழுந்தவராய், உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இந்த காலை வேளையில நம்முடைய பட்சத்தில் வந்திருக்கிறார். சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? மீண்டுமாய் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? மீண்டுமாய் உன் குடும்பத்தோடு போய் சேர வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவரை பார்த்து சொல்லு, உன் இயலாமையை சொல்லு, உன் பலவீனத்தை சொல்லு, உன் நெருக்கத்தை சொல்ல ஆரம்பித்தா அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆரம்பிக்கும், பண்படுத்த ஆரம்பிக்கும். கர்த்தர் காரியத்தையே தலைக்கீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுமி நிற்போமா? எல்லாரும் எழுமி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எதிரி சொன்னானா இனி இவன் கட்டப்பட மாட்டான், இவனை பாழாக்கிடுவோம், இவன் வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு சொன்னானா. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், உன்னை குறித்து ஒரு பெரிய நினைவுகள் வச்சிருக்கிறேன், உன்னை குறித்து ஒரு மேலான சித்தத்தை வச்சிருக்கிறேன், அதை உன் வாழ்க்கையில நிறைவேற்ற போறாமே. கடந்த 9 மாதங்கள் எல்லாத்தையும் எங்கேயோ தொலைச்சி போட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்லுவோமா? கண்களை மூடி, எல்லாருமா கண்களை மூடி, கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, தெய்வமே உம்முடைய தொடுதல் என் மேல வரட்டும்பா. நல்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, வாயை திறந்து கொஞ்சம் உங்க சத்தம் உங்களுக்கு கேட்கிற மாதிரி, உங்க சத்தம் உங்களுக்கு கேட்கிற மாதிரி. ஆண்டவரே, படுத்த படுக்கையா மாறினது போல இருந்துட்டேன், எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த வளர்ச்சியும் இல்லை, எந்த காரியமும் இல்லை ஆண்டவரே. இந்த வனாந்திரத்துல சுற்றி திரிவது போல தெரிகிறேன் ஆண்டவரே. நீர் ஹேல்ரோயி, நீர் ஹேலோஹி, நீர் எல்ஷடாய், நீர் யெகோவா, நீர் என்னை காண்கிற தெய்வம், நீர் என்னை விசாரிக்கிற தெய்வம், நீர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். இந்த காலை வேளையில உம்முடைய தொடுதல் எனக்கு நேராய் வரட்டும், உம்முடைய வல்லமை எனக்கு நேராய் வரட்டும், உம்முடைய மகிமை என்னை தொடட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தை தொடட்டும் ஆண்டவரே. பழைய நிலைமையோடு இருக்க கூடாதுப்பா. என் பழைய வாழ்க்கையை சுருட்டி போட, என் பழைய பலவீனங்களை சுருட்டி போட எனக்கு பேலன்ஸ் செய்ய உங்க கிருபையை தாங்கப்பா. நல்ல வாய்களை திறந்து அப்படியே கரங்களை நல்ல ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்லுவோமா, தெய்வத்தினுடைய தொடுதல் நம்மை தொட போகிறது, தெய்வத்தினுடைய கரம் நம்மை தொட போகிறது. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த காலை வேளையில் அவருடைய தொடுதல், அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றப் போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.